தேங்காயெல்லாம் எடுத்துட்டு தென்னம்பிள்ளையும் தான் பதியம் போடாமல் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ பதியம் போடணும். இந்த கேணி வந்து கிட்டத்தட்ட 1978 கட்டினது. இதில் ஒரு பெரிய நல்ல பாம்பு விழுந்து கிடந்துச்சு. அது தண்ணி வந்ததுனால அந்த பொந்துலேருந்து வெளியில் வந்துச்சு. அதை பார்க்கவே முடியல 2 நாளாக. இப்போ பார்ப்போம் எங்கே நிற்கிதுன்னு. தெரியுதுங்களா? இந்த தெரியுது பாருங்க பாம்பு. சான்ஸே இல்லை. அந்த தலை தெரியுது பாருங்க. எவ்வளோ பெரிய தலையாக இருக்குது பாருங்க. இன்னும் வெளியில் வர மாட்டேங்குது. அந்த பொந்துக்குள்ளேயே இருந்துட்டு மூச்சை தம் கட்டி இழுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் காற்றை சுவாசிச்சுட்டு திரும்ப போயிடுது உள்ளே. வெளியில் வந்து சுத்த மாட்டேங்குது. இது நான் பார்த்துட்டே இருக்கேன். வெளியில் வரல. கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு மேலே ஆச்சு. தலை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த 4 படிக்கட்டில் இன்னும் தண்ணி ஊறிடுச்சுன்னா இது மேலே ஏறி கூட வெளியில் போயிடும். பார்ப்போம். அன்னைக்கு இந்த நல்ல பாம்பு இருந்ததை காமிச்சேன். ஆனால் அது வந்து வெளியில் வந்து இந்த தண்ணி வந்தோடனே அந்த பொந்துலேருந்து சைடில் இருக்க பொந்துலேருந்து வெளியில் வரும்னு பார்த்தேன், வரல. ஸோ இது இப்போ வேறு இடம் மாறி இருக்குது. அதை நான் காமிக்கிறேன். இப்போயும் அது இந்த படிக்கு பக்கத்தில் உள்ள பொந்தில் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதோட தலை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தலையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஜூம் பண்ணி தான் காமிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் தலையை அண்ணாந்து காமிச்சோன்னா டப்புன்னு தலைவர் பொந்துக்குள்ளே போயிடுவாள். ஓகேங்க, பெரிய பாம்பு 2 வருஷம் ஆச்சு இந்த கேணிக்குள்ளே விழுந்து. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படிக்கட்டில் ஏறி அப்படியே தண்ணி ஊறிடுச்சுன்னா வெளியில் போயிடும். தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா அந்த படிக்கட்டில் ஏறி வெளியில் போயிடும். அது பார்க்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மழை பெஞ்சு இருந்துச்சு. அதில் இந்த தண்ணி ஊறினது உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேணியில் பாதி அளவு தண்ணி ஊறிடுச்சு. இந்த படி அளவு தண்ணி வந்துடுச்சு. சரி, இந்த நல்ல பாம்பு வெளியில் வந்து பொந்துலேருந்து வெளியில் வரும்னு பார்த்தா இப்போ வேறு இடத்த மாற்றிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. எவ்வளோ பெரிய தலையாக வச்சுக்கிட்டு பொந்துலேருந்து வந்து நிற்கிது பாருங்கள். இது நான் வெளியில் வந்து அதுக்கு தண்ணியில் சுற்றணும்னு பார்க்குறேன், இன்னும் வர மாட்டேங்குது. இப்போ அந்த பாம்பு வெளியில் வந்துருச்சுன்னு நினச்சேன். இப்போ தான் ஃபுல்லாகவே வெளியே வந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே வெளியில் வந்து நிற்கிது. நல்லா பாருங்கள். ஐயோ, எவ்வளோ பெருசு நல்ல பாம்புங்க. இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள். என்னை பார்க்குது அது. ஐயோ, படம் எடுக்க ஆரம்பிக்குது. படம் இல்லை, அது தலையில் ஏதோ இலை சுற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி ஏறி காமிக்குது பாருங்க. சான்ஸே இல்லை. ஃபுல்லாக வெளியே அது கண்ணை மறைச்சிருச்சுங்க அந்த இலை. அதனால என்னை பார்க்க முடியலைங்க. என்னை பார்க்க முடியல அதனால அது ஃபுல்லாக ஏறுது மேலே. தண்ணிக்குள்ளே ரொம்ப நாள் அது தண்ணிக்குள்ளேயே ஊறி இருந்ததுனால எவ்வளோ தூரம் ஏறி நிற்கிது பாருங்கள். ஒரு கண்ணில் தான் பார்க்குது. ஒரு கண்ணில் வந்து வேப்ப இலை மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் தெரியுது. இதை ஃபுல்லாக பார்க்கணும்னா பார்ப்போம். வெளியில் வந்துருமா என்னான்னு பார்ப்போம். இல்லைங்க, அது திரும்ப உள்ளே போகுது. வெளியில் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ, சான்ஸே இல்லை. மகமாயி மாரியம்மா எவ்வளோ பெருசு பாருங்க. நல்ல பாம்புங்க. சான்ஸே இல்லை. 2 வருஷமாக உள்ள கிடக்கு. ஐயோ எப்பா, நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கணும்னு இருந்தேன். எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 6-7 அடி இருக்குங்க லென்த்து. இந்த வீடியோ தாங்க உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அது தண்ணியில் வந்து வெளியில் அது ரொம்ப நேரம் மூச்சு தம் கட்ட முடியாமல் வெளியில் வந்துடும்னு சொன்னேன்ல. இப்போ 2-3 நாள் ஆச்சுங்க. அது இன்னைக்கு தாங்க வெளியில் வந்திருக்கு.
பாருங்க, அதுக்கு வந்து கண்ணில் ஒரு இலை இது பண்ணதுனால அதுக்கு தெரியல நான் நிற்கிறது. எப்படி போகுது பாருங்க. அப்பா, மகமாயி மாரியம்மா தாயே, எங்களை காப்பாத்துங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோமா, வயலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோமா. நீங்கள் தானே போட்ட உயிர் பிச்சை எங்களுக்கு. மகமாயி தாயே, இந்த இடத்த பாருங்க. இந்த கேணியில் இன்னும் தண்ணி இந்த 4 படி வந்துருச்சுன்னா, 1 2 3 4 படி ரொம்பிருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். பாருங்க எப்படி கிடக்குறாப்புல பாருங்க. தலை மகமாயி, அப்பா உடம்புலாம் சிலுக்குதம்மா தாயே. இப்போ வாயை பொழக்கிறியாப்பா. உன்னால தண்ணிக்குள்ள எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? அப்பா, நீ தப்பிச்சு போதான் நானும் ஆசைப்படுறேன். உன்னால எனக்கு எந்த தீங்கும் நடக்காது, எங்களுக்கு நடக்காதுமா, நடக்காது. இப்போ சான்ஸே இல்லைங்க. அப்பா, என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நேரமாக அது வந்து வெளியில் வந்துருச்சு. என்னையும் பார்த்துட்டு அது பயப்படாமையே நிற்கிது. அப்படின்னா அது மனசில் ஏதோ நினச்சிருக்கு. என்னால் என்னங்க பண்ண முடியும்? அதை திரும்ப பக்கவாட்டில் போகிறதுக்கு தான் நிற்கிது அது. அதை பார்த்தீங்களா, ஏதோ முழுங்கிருச்சோ, வயிறு குண்டா தெரியுது. பொந்துக்குள்ளே போதுங்க, பொந்துக்குள்ளே போகிறதுக்கு பார்க்குறேங்க. ஓப்பா, பிரி மாதிரி கிடக்கே. யப்பா தாயே மகமாயி, யப்பா உடம்பெல்லாம் சிலுக்குதையா. நீ கண்டிப்பா வெளியேறி போயிடணும். 2 வருஷமா நீ இதுக்குள்ளேயே இருந்து உயிர் வாழ்ந்திருக்க. கண்டிப்பா நீ தண்ணி மேலே ஏறி நீனா வெளியில போயிடுவே. எங்க கண்ணை மறைச்சிரு தாயே மகமாயி. தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு ஃபுல்லா. அது தண்ணிக்குள்ளேயும் உள்ள போக முடியல. அது என்ன பொசிஷன்ல கிடக்குன்னு தெரியல. அவங்க பாருங்க, அந்த சைடு வருது பாருங்க. பாருங்க, உள்ளேருந்து அந்த சைடு வருது. இந்த முட்டிக்கிட்டு வருது பாருங்க. இலைய முட்டுது. தெரியுதா? என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். திரும்பவும் வெளியில வந்துருச்சுங்க. அது ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துட்டு டக்குன்னு வெளியில் வருது. அது கண்டிப்பாக இனிமேல் தண்ணி பொந்துக்குள்ளேயெல்லாம் அதால் இருக்க முடியாது. 2-3 நாள் ஆயிடுச்சுல, அது உடம்பு தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆனால் நல்ல பாம்பு பொறுத்தளவில் ரொம்ப நேரம் மூச்சை தம் கட்டி தண்ணிக்குள்ளேயே இருக்கும். இது கிட்டத்தட்ட 3 நாளாகவே வந்து என் கண்ணுலேயே படலை. என்னை பார்த்தாலுமே, யார் கண்ணுலேயும் படலை. என்னை பார்த்தாலுமே இது வந்து டக்குன்னு உள்ளே போய் மறைஞ்சிக்கும். இப்போ தண்ணிக்குள்ளேயும் அதே மாதிரி தான். பொந்துலேருந்து வெளியில் வந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துச்சு. நான் பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் நின்று உள்ளே போயிடுச்சு. இப்போ இது வந்து வேறு வழியே இல்லை. ரொம்ப நேரம் தம் கட்டினதுனால இது வந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அது உடம்பு கண்டிஷன். பார்ப்போம். இப்போ திரும்ப தண்ணிக்குள்ளே போய் மறைஞ்சிருக்காப்புல தலை மகமாயி. சரி, இனிமே இது வந்து வெளியில் தான் சுற்றும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கேணிக்குள்ளே 2 வருஷமாக கிடந்தது இந்த நல்ல பாம்பு. இங்கே காணும், போயிடுச்சா? பொந்துக்குள்ளே போயிட்டுருக்கு. திரும்ப பொந்துக்குள்ளே போயிடுச்சுங்க. அது உள்ளே போயிடுச்சு. சல்லையான வணக்கம் மக்களே. என்னங்க இது, கேணி ஃபுல்லாக அன்றைக்கி பார்த்தோம் பாம்பை காமிச்சிருந்தோம், நல்ல பாம்பை. இன்றைக்கி பார்த்தா கேணி தண்ணி ஊறிடுச்சு. இந்தளவு ஹைட்டு வந்துருச்சு பாருங்கள் தண்ணி. ஸோ அன்றைக்கி பாம்பு வந்து அந்த 4வது படி, 1st 2nd 3rd 4th 4வது படி கீழே இருந்துச்சு தண்ணி. அந்த படி முழுந்தினோன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இது நைட்டு கூட பாம்பு வெளியாக இருக்கலாம், இல்லை கேணிக்குள்ளே கூட இருக்கலாம். இதுலேருந்து இந்த 4வது படியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த தண்ணி மேலே ஏறி இருக்கிறதுனால அதுலேருந்து இந்த படியில் 3வது படியில் ஏறி 2வது படியில் ஏறி அப்படியே செவுத்துலேயே டச் பண்ணி ஏறி 1ல் ஏறி இந்த கொடி வேற தொங்குது. இந்த வழியாக பாம்பு எஸ்கேப் ஆகிருக்கலாம். இது சாத்தியமாக என்னான்னு இன்னொரு பார்த்தா தெரியும். அடுத்தடுத்த இதில் அது கண்ணில் படலைன்னா கண்டிப்பாக இந்த நல்ல பாம்பு வெளியில் போயிருக்கலாம். சரி, பார்க்கலாம். நல்லபடியாக அது இருந்தால் சரி. இருங்க பார்ப்போம். இருங்க, வெளியில் கடந்தாப்புல இருந்துச்சு.
ரொம்ப கிட்டக்க வந்துட்டேன். ரொம்ப பயமாக இருக்குங்க. அப்புறம் ஏன் இங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்களும் இந்த இதை பார்க்கணும்ல. காணுமே, எங்கே போயிடுச்சு? இந்த காணுமே, திரும்ப பொந்துக்குள்ளே போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. இப்போ தானே பார்த்தேன், பெரிய மாதிரி கடந்துச்சே, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய ஸ்னேக். அது நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். ஒரு போடு போட்டால் போதும், அவ்வளோதான். அப்புறம் அதை நம்ம பேட் ஸ்னேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு குட் ஸ்னேக்னு. இப்போ தான் கடந்துச்சு, பார்த்தேன். தெரியலையே எங்கே நிற்கிதுன்னு தெரியலையே. ஒரு வேளை உள்ளே போயிடுச்சா? அன்றைக்கி பார்க்கும்போது 4வது படிக்கிட்ட கடந்துச்சு தண்ணி. 4வது படி கீழே கடந்துச்சு தண்ணி. அப்புறம் 3வது படி 4வது படி முழிஞ்சிருச்சு தண்ணி வந்து. இப்போ 3வது படியும் முழிஞ்சிருச்சுங்க. இன்னும் 2 படி தாங்க இருக்குது. 1 2 ஏறுனுச்சுன்னா மேலே வெளியில் போயிடும். 2 வருஷமாக அந்த பாம்பு இந்த கேணிக்குள்ளேயே கிடக்குது. அது சின்னதாக இருந்ததுலேருந்து எனக்கு தெரியும். இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ பார்த்தாங்க, 3 நாள் ஆச்சுங்க அதை பார்த்து. இப்போ வெளியில் கிடந்துச்சுங்க, அதுக்குள்ளேயும் காணோம். திரும்ப பொந்துக்குள்ளே போயிடுச்சு போல இருக்குது. மேலே வர அது பயப்படுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, 2 இயர்ஸ் ஆச்சுல்ல வெளி உலகத்தை பார்த்து. இப்போ மேலே வர கிட்டக்க வந்துருச்சு. இந்த மரம் செடி கொடியில் பக்கத்தில் இருந்தோன்னா அது பயப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே ஏறி போகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. மகமாயி தாய் தான் துணை.